கார்த்திக் ரோட்ல போயிட்டுருக்காரு. அப்போ அர்ஜுன் தடுத்து பேசுறாரு. "இங்க பாரு உன்கிட்ட நான் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அமைதியா இருக்காரு. கார்த்திக் எதுவுமே பேசல. "நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு எவ்வளோ அறிவு இருக்கு தெரியுமா? ஆனா அது எதுவுமே தமிழுக்கு தெரியல. நீ என்கிட்ட வந்துரு. உனக்கு நான் எம்டி பதவி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே பேசல. கார்த்திக் யோசிச்சு பார்க்குறாரு. தமிழ் திட்டினது எல்லாத்தையுமே நினச்சு பார்க்குறாரு. அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாரு. வந்துட்டு வீட்ல ஒரு மாரி வராரு கோவமா. "என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வசு கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு நாளைக்கு என்ன பதவி குடுப்பாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இன்னும் தமிழ் மாமா எந்த முடிவும் எடுக்கல. இருங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வசு சொல்றாங்க. இது எல்லாமே நடேஷன் கேட்டுட்டு இருந்துட்டு வந்து தமிழ்கிட்ட சொல்றாரு. "இங்க பாரு தமிழ், கார்த்திக் கிட்ட அந்த அர்ஜுன் வந்து பேசினான் தெரியுமா? என்ன பேசினான் தெரியுமா? உனக்கு ஏத்த பதவி உன் அண்ணன் குடுக்க மாட்டான். நீ என்கிட்ட வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு மனச மாத்தி கூப்பிடுறதுக்கு பேசுறான். அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் சொல்றாரு. "சரி பேசட்டும் விடு. இதனால என்ன இருக்கு? நான் வந்து கோவத்த காட்டுனேன்னா அதில உண்மை தான் இருக்கு. ஏதோ கோவப்பட்டேன்னா தப்பு பண்ணியிருக்கான், கோவப்பட்டேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. அர்ஜுன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம். ஆனா கண்டிப்பா கார்த்திக் மாறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "சரி போ, போய் வேலை இருந்தா பாரு. மெட்டீரியல்லாம் வந்துடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எல்லாமே வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்றாரு. "சரிப்பா, பதவி குடுக்க போறல்ல, நாளைக்கு யாருக்கு என்னென்ன பதவின்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நடேஷனை திட்டுறாரு. நடேஷன் அங்கேருந்து போயிட்டாரு. வீட்டுக்கு தமிழ் வராரு. வந்த உடனே, "என்ன எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க, சாப்பிட்லையா யாரும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே வா உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோதை நடேஷன் 2 பேருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. "இங்கே பாருப்பா, நீ நாளைக்கு யாருக்கு என்ன பதவி கொடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோதை கேட்குறாங்க. "அது பார்த்துக்கலாம், முடிவு எடுத்துட்டேன். நாளைக்கு தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? கார்த்திக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதவி கொடுப்பல்ல, ஜிஎம் கொடுத்தா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. "என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு யூனிட் 3 பேருக்குமே 3 யூனிட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு பதவி கொடுன்னு உங்ககிட்ட கேட்டால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க" அப்படின்னு